வீதி விதிமுறைகளை மீறுவோருக்கு புதிய சட்ட முறைமை. இனி நேரடியாக நீதிமன்றம். வீதியை விடுவிக்க கோரி கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் போராட்டம். அபிவிருத்தி கூட்டங்களுக்கு கட்சி மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளீர்க்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் கோரிக்கை. நடனத்தால் உலக சாதனை படைத்த கிளிநொச்சி சிறுமி. மக்களது கனவு நனவாகிக் கொண்டிருக்கிறது. அரசாங்க அமைச்சர் பெருமிதம். கிண்ணியா டிபி ஜயா மகளிர் மகாவித்தியாலய முகப்பில் வருடக்கணக்கான இடிந்து கிடக்கும் வடிகான். மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி. முத்துநகர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறுவதில் தாமதம். கிளிநொச்சியில் போலீசாரின் அதிரடி வீதி சோதனை. 30க்கும் அதிகமான அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். வீதிகளில் அலட்சியமாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டும் சாரதிகளுக்கு வீதியிலேயே தண்டப்பணம் விதிக்கும் அபராத பத்திரம் வழங்காமல் அவர்களுக்கு எதிராக நேரடியாக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் போக்குவரத்து உத்தியோகத்தர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாசீர தெரிவித்துள்ளார். சாரதிகளின் அதிக வேகம் மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டும் முறைகளுமே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு வந்தாறுமூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் தமது கிராமத்திற்கு செல்லும் வீதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கடந்த 1990ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியில் தமது கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதி மூடப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகம் சுற்றுமதில் அமைந்ததால் தங்களது கிராமத்திற்கான வீதி முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மக்கள் தமக்கான வீதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு கட்சிசார் உறுப்பினர்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதை முறைப்படுத்துவதில் பாரபட்சங்கள் காட்டப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆரம்பத்தில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு கட்சியொன்றுக்கு தலா ஒரு உறுப்பினரும் தவிசாளர்களும் கலந்து கொள்ளலாம் என்கின்ற முறை பின்பற்றப்பட்ட போதிலும் பின்னாட்களில் குறித்த நடைமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு கட்சி பிரதிநிதிகளும் கிராம மட்ட அமைப்புகளும் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பங்கு பெற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் இல்லாத அளவு ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு கொண்டுவரப்படும் நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை NPP அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். கிளிநொச்சியை சேர்ந்த சிறுமியொருவர் நடனத்தால் உலக சாதனை படைத்துள்ளார். கவிஞர் வன்னியூர் ரஜீவனின் மகளான ரஜீவன் கம்சத்வனி என்ற சிறுமியே 6 வயதிற்குட்பட்ட பிரிவில் இந்த உலக சாதனையை நிலைநாட்டினார். குறித்த நிகழ்வு நேற்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றது. 2:30 தொடர்ச்சியாக பரதநாட்டியம் ஆடி குறித்த சிறுமி உலக சாதனையை நிகழ்த்தினார். குறித்த சாதனையானது ராஃபா உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் இனியும் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாடு வேண்டும். இனியும் சுரண்டலற்ற ஒரு நாடு தேவை. இனியும் லஞ்ச ஊழல் இல்லாத நாடு தேவை. அதுதான் அனைவரதும் கனவு. அந்த கனவை இன்றைக்கு நாங்கள் நனவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். செம்மணியில் புதைகுழியில் இறந்து போன மக்கள் போராளிகளும் கூட அவ்வாறான கனவு கண்டிருப்பாராக இருந்தால் அவர்களுடைய கனவு இன்றைக்கு வடக்கில் வாழுகின்ற கிழக்கில் வாழுகின்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசை அபிலாஷைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அவ்வாறு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் வடக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் மக்கள் மத்தியில் கிளேசத்தினை ஏற்படுத்தி மீண்டும் கேடுகெட்ட அரசியல்வாதிகளிடம் இந்த நாட்டை ஒப்படைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட மீனவ பயனாளிகளுக்கான நட்டையீடு வழங்கும் நிகழ்வும் மாவட்ட மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்தான ஆராயும் வகையான கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிண்ணியா கல்வி வலயத்திற்குட்பட்ட டிபி ஜயா மகாவித்தியாலயத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் அமைந்துள்ள பிரதான வடிகான் வருடக்கணக்காக இடிந்து நொறுங்கிய நிலையில் காணப்படுவதால் பாடசாலை மாணவிகளும் வாகன சாரதிகளும் நாளாந்தம் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இவ்விடயம் குறித்து இப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர்கள் கவலை தெரிவிப்பதுடன் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பு முற்றாக கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாக அச்சத்துடனும் ஆத்திரத்துடனும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சீனக்குடா போலீசாரின் அத்துமீறிய சம்பவம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் குறித்த விவசாயிகள் சென்று தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக முறைப்பாடு அளித்துள்ளனர். இதன்பின் ஊடகங்களுக்கு முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சங்கத்தின் செயலாளர் சஹீலா சபூர்தீன் கருத்து தெரிவிக்கையில், முத்துநகர் விவசாயிகளின் காணிகள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக கையகப்படுத்தப்பட்டதை அடுத்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடாத்தி வந்தனர். இது தொடர்பில் மாற்றுக்காணி வழங்குவதாக கூறினர். ஆனால் தீர்வு தராமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவும் தெரிவித்தார். கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நேற்றும் இன்றும் குறித்த ஜூன் மாதத்தில் மட்டும் அதிரடி சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயற்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராகவும் இனிவரும் நாட்களிலும் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.